சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஃபிடே கிராண்ட் ஸ்விஸ் வந்து பார்த்திங்கன்னா முடிவடைஞ்சிருக்கு. சுற்று 11 இருந்து நம்ம ஹேண்ட்ஸ் நீமனுக்கும் அனிஷ் கிரிக்கும் நடந்த ஒரு குவைட்டான ஒரு கேம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேமை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஸோ எண்டாவது வீடியோவில் ஃபிடேவோட கேண்டிடேட்ஸ்க்கு அனிஷ் கிரி வந்து செலக்ட் ஆயிருக்காரு அப்படிங்கிறது தெரியும். பட் எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்து டீட்டெயில்டாக வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கேமை பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த கேமில் அனீஷ் வந்து ஒயிட் பீசஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ கேம் வந்து C4 ஸ்டார்ட் பண்ணுறாரு. இங்கிலீஷ் ஓப்பனிங் நைட் F6, நைட் C3, E5 அண்ட் தென் நைட் F3, ஸோ நைட் C6, அதுக்கப்புறம் E3. ஸோ 4 நைட்ஸ் வேரியேஷன் பார்க்குறோம். அதுக்கப்புறம் பிஷப் டு B4, அதுக்கப்புறம் குயின் C2, ஏன்னா டபுள் பண்ண விடக்கூடாதுன்னு பார்க்குறாரு. ஸோ குயினாலேயே கேப்சர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் குயின் E7, ஏன்னா அங்கே டபுள் அட்டாக் இருக்குது. ஸோ பான் டு A3, ஸோ பான் டு A3க்கு அப்புறம் பான் டு D5. ஸோ பான் டு D5க்கு பான் டு D4 சென்டரை வந்து உடைக்கிறதுக்கான முயற்சி. ஸோ அதுக்கப்புறம் E இன்ட்டு D4க்கு அப்புறம் நைட் இன்ட்டு D4 ஸ்ட்ரக்சரை ரூயின் பண்ண பார்க்குறாரு. அதனால் நைட் இன்ட்டு நைட், ஸோ குயின் இன்ட்டு குயின் நைட், அப்புறம் பான் டு C5, அதுக்கப்புறம் குயின் H5, குயின் H4. ஸோ பிஷப் E6, பின் அதுக்கப்புறம் C டேக்ஸ் D5, நைட் டேக்ஸ் D5. அண்டு இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்த தியரி தான். இது அதனால் வேகமாக வந்து இவ்வளோ மூவ்ஸ் வந்து இங்கே அனீஷ் வந்து ஆடிருக்காரு. பட் என்னென்னா இது நோன் மூவ்ஸாக இருந்தாலும் இங்கே ஹேண்ட்ஸ் நீமன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் கிட்ட டைம் வந்து பர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ பிஷப் B5 செக். இங்கே குயினை வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு இன்டர்மீடியட் மூவ் மாதிரி இந்த செக்கை த்ரோ பண்ணுறாரு பிஷப் டெவலப் பண்ணுறதுக்கு. கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நைட்டில் ரீகேப்சர் பண்ணுறாரு. பின் அதுக்கப்புறம் பிஷப் E2ல ட்ரா பண்ணுறாரு. ஒரு ஒரு இம்பேலன்ஸோட இந்த கேம் வந்து நம்ம ஒரு என் கேமுக்குள்ளே போகுது அப்படின்னு சொல்லலாம். இம்பேலன்ஸ் என்ன அப்படின்னா, லைட் ஸ்கொயர் பிஷப்புக்கு லைட் ஸ்கொயர் பிஷப் இருக்குது, டார்க் ஸ்கொயருக்கு இங்கே நைட் வச்சுருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறது, ஈக்குவல் பொசிஷன் தான். இங்கே இருக்கக்கூடிய இம்பேலன்ஸ் எதுனா மெஜாரிட்டி. ஸோ குயின் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்ஸ் நீமனுக்கு மெஜாரிட்டியும், கிங் சைடில் வந்து அனிஷ் கிரிக்கும் மெஜாரிட்டி இருக்குது. ஸோ இந்த மெஜாரிட்டியை வந்து ரோல் பண்ணி பாஸ்பான் க்ரியேட் பண்ணி ஸோ ஃபைட் பண்ணுறது தான் இந்த என் கேம் எப்படின்னு சொல்லி பாருங்கள். ரூக் C8 அண்ட் இங்கே பிஷப் வந்து இங்கே F3 வர வாய்ப்பு இருக்கும் சென்ட்ரலைஸ் பண்ணுறதுக்காக, ஆர் இந்த ஃபேன்ஷட்டோ மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை பிடிக்கிறதுக்கு. அதனால் பிஷப் C6 கன்சிடர் பண்ணி விளையாடலாமா அப்படின்னா ஓகே. F3 இருக்குது. F3க்கு அப்புறம் கேசல்ஸ் பான் E4ன்னு சொல்லி அதுக்கப்புறம் ப்ரிட்டி மச் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் கைண்ட் ஆஃப் வேரியேஷன் நம்ம வந்து கேம்லேயும் பார்ப்போம். கொஞ்சம் என்னென்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரூக் C8, ஸோ பானை டிஃபெண்ட் பண்ணுறாரு. பான் டு F3, பான் டு F6, கிங் F2. ஸோ ஆர்டிஃபிஷியலாக வந்து கேசல் பண்ணுற மாதிரி ரூக்கை வந்து D1க்கு கொண்டு வர போகிறாரு. ஏன்னா நம்ம என் கேம் போகும்போது கிங்கு சென்டர் நோக்கி வேகமாக போகிறது நல்லது. அதனால் இந்த மாதிரி விளையாடுறாங்க ரெண்டு பேருமே. ஸோ ரூக் D1, பிஷப் E6, பின் அதுக்கப்புறம் H4, பான் B6, பான் டு E4 அண்ட் தென் நைட் டு C6, பிஷப் E3. ஸோ ஃபைனலாக எல்லா பீஸும் டெவலப் பண்ணி முடிச்சாச்சு. ரூக்ஸ் ஆர் கனெக்டட். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ இவர் வந்து இந்த மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவார். ஸோ நம்ம கிங் சைடில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி ஏதாவது அட்டாக் பண்ண ட்ரை பண்ணணும். நைட் A5 உடனே வந்து இந்த லைட் ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்காக வராரு. ஸோ இங்கே வந்து இந்த ஒரே ஒரு பெவிட்டிங் பாயிண்ட் இல்லைனா வந்து ஒரு வீக் ஸ்கொயர்னு சொல்லலாம். அந்த பாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு உள்ளே இன்ஃபில்ட்ரேட் பண்ணுறதுக்கு பார்க்குறாரு. பண்ணதுக்கப்புறம் ரூக் H8. என்னென்னா இங்கே நீங்கள் டேரெக்டாக சேலஞ்ச் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் கிங் இங்கே இருந்ததுனால பரவாயில்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம சேலஞ்சும் பண்ண முடியாது. ஸோ சேலஞ்ச் பண்ணும்போது நம்ம ரூக்கை டபுள் பண்ணிப்போம். ஸோ ரூக் டேக்ஸ் D6, ரூக் டேக்ஸ் D6 அண்ட் தென் கிங் டு E7 அண்ட் தென் ரூக் டு D3. இதுவுமே வந்து பாசிபிள் தான் ஆக்சுவலாக. ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம டபுள் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ரெடிமேடாக டபுள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்து பாசிபிள் இல்லை. இன்ஃபேக்ட் ஒயிட் இஸ் வின்னிங்னு கூட சொல்லலாம். அதனால் ஹேண்ட்ஸ் நீமன் வந்து இதை தாராளமாக இதை ட்ரை பண்ணியிருந்துக்கலாம். பட் அவர் பண்ணலை. பின் அதுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா ரூக் H8 விளையாடுறாரு. அண்ட் இன்னொரு வேரியேஷன், இமீடியட்டாக நைட் C4 போயிட்டு ரூக்கை சேஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, இது வந்து ஃபார் சம் ரீசன் இது வந்து கிளியர் வின்னிங் சொல்ல முடியாது. பட் ஆனால் லூசிங் பொசிஷனுக்கு வந்து போகுது. ஒரே இது எப்படி ஏன் இவ்வளோ பெரிய பிளண்டர்னு பார்க்கும்போது, டேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக் இருக்குது. செக்குனால ஒரு பான் தானே ட்ராப் ஆகும். இது எப்படி லூசிங் ஆகும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஃபார்வர்டில் வந்தீங்க அப்படின்னா அடுத்த ரூக்கை டபுள் பண்ணி செக்மேட் த்ரெட் கிரியேட் பண்ணுவார். அதனால் பின்னாடி தான் போய் ஆகணும். ஸோ பின்னாடி போனதுக்கப்புறம் ஒரு பான் ட்ராப் ஆகுது. இப்போ நீங்கள் ஓப்பன் ஃபைல் பிடிக்கிறீங்கன்னு நினச்சி அதை ஆடினீங்க அப்படின்னா தென் ரூக் டு B7 போய்ட்டு அட்டாக் பண்ணலாம். பின் அதுக்கப்புறம் நீங்கள் டிஃபெண்ட் பண்ணிங்க அப்படின்னா தென் ரூக் B8 செக் இருக்குது. கிங் F7 தான் வந்தாங்கன்னா அப்போ உங்களுக்கு அந்த ரூக் வந்து ட்ராப் ஆகிடும். அப்படி நீங்கள் டிஃபெண்டும் பண்ண முடியாது. சரி, அப்போ பான் B5 போடலாமான்னு பார்த்தா இந்த பான் ட்ராப் ஆகும். அப்படி இல்லைனா A4 கூட விளையாடலாம். ஏன்னா நீங்கள் கேப்சர் பண்ணும்போது அடுத்த ரூக்கை டெம்போவோடு நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். அடுத்து டபுள் பண்ணி செக்மேட் பண்ணலாம். ஸோ ஒரே ஒரு நைட் C4 மூலம் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது.
பட் கேமில் வந்து ரூக் H8 விளையாடுறாரு, பான் டு G4, நைட் B7 போயிட்டு ரூக்கை கிக் பண்ணுறாரு, உடனே D2 வந்துடுது, நைட் A5 திரும்ப வராரு. இங்கே வந்து 2 டைம் ரிப்பீட் பண்ணிவிட்டு 3ஆவது டைம் வந்து பார்த்திங்கன்னா வேறு மூவ் ஆடிடுறாரு, ரூக் AC1 சொல்லிட்டு. ஸோ கிங் E7, பின் அதுக்கப்புறம் பிஷப் A6 த்ரெட்னிங் த ரூக். ஸோ இப்போ ரூக் ட்ரேட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும், கண்டிப்பாக பண்ணலாம். அண்ட் தென் இங்கே இன்னொரு பிரச்சனை வருது, பான் டு B4. பான் டு B4ல என்ன பிரச்சனை அப்படின்னா இன்ஃபில்ட்ரேட்டிங் பாயிண்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. இந்த மெஜாரிட்டியை வந்து பார்த்திங்கன்னா அவர் உடைக்கிறாரு. அந்த மெஜாரிட்டி என்ன சொல்கிறது வீக்காக போகுது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஸோ நைட் B3 போயிட்டு ரூக்கை வந்து கவுண்டர் பண்ணுறாரு. அண்ட் இந்த பொசிஷனில் வந்து ரூக் C3 போட்டு திரும்ப நைட்டியை அட்டாக் பண்ணுறாரு. அட்டாக் பண்ண உடனே அவர் ரூக் D6 போட்டுக்கிறாரு. என்னன்னா இப்போ எப்படி நமக்கு டிஃபென்ஸ் இருக்குது, ஸோ நம்ம ஏன் வந்து ரியாக்ட் பண்ணணும். அது இல்லாமல் நைட்டுக்கு பெருசாக எஸ்கேப் ஸ்கோர்ஸ் எதுவுமே கிடையாது. அண்ட் தென் B-Take C5. B-Take C5க்கு அவர் வந்து B-Take C5 விளையாடுறாரு. இந்த பொசிஷனில் அவர் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா நைட் டேக் C5 அடித்து போயிருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல ரூக் டேக் C5 இருக்குது, B-Take C5 அண்ட் ஆல்மோஸ்ட் சேம் வேரியேஷன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா B-Take C5க்கு அப்புறம் ரூக் டேக்ஸ் B3 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பிஷப் டேக்ஸ் B3. இங்கே இந்த பொசிஷனில் வந்து பிஷப் டேக்ஸ் B3 விளையாடாமல் ரூக் இன்ட்டு A6 விளையாடணும் அப்படின்னு சொன்னால் அது இன்னும் மோசமாக தான் இருக்கும். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா ஒரு பான் எப்படி போச்சு, வேறு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான வேரியேஷனுக்குள்ளே போகிறாரு. ஸோ பிஷப் இன்ட்டு C5, கிங் D7, அதுக்கப்புறம் பிஷப் D6, கிங் D6. இப்போது ஓப்பனிங்கில் வந்து நம்ம ஒரு இம்பேலன்ஸோட ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இங்கே ஒரு பான் எக்ஸ்ட்ராவோட ஸ்டார்ட் பண்ணுறோம். என் கேம் சிம்பிளிஃபைடு பான் இன் கேம் சொல்லலாம். அண்ட் இங்கே வெரி இன்ட்ரெஸ்டிங் பொசிஷன். இந்த மாதிரி பொசிஷன்ஸில் நம்ம நேச்சுரலான மூவ் எதுவுமே நமக்கு ஹெல்ப் பண்ணாது அப்படின்றதுக்கு இந்த ஒரு பொசிஷன் நம்ம வந்து எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இந்த இடத்துல ஒயிட் டு ப்ளே அப்படின்னா நீங்கள் என்ன மூவ் விளையாடுவீங்க, என்ன சொல்கிறேன் ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன மூவ் தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ராப்பராக கேல்குலேஷன் பண்ணாமல் அந்த மூவ் நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா உங்களால் வந்து இந்த கேமை வின் பண்ண முடியாது. ஏன்னா நேச்சுரல் மூவ் வந்து இந்த இடத்துல கிங் E3. கிங் E3 வந்து ட்ராபிள் பொசிஷனை வந்து க்ரியேட் பண்ணும். ஏன்னா அவர் G5 ஆடிடுவார், அப்படிலாம் அவர் H6 ஆடுவார். ஏன்னா நீங்கள் G5 ஆடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி பொசிஷனில். அதனால் ஒன்லி வின்னிங் மூவ் பான் டு G5. ஏன்னா இப்போ நம்ம வந்து இந்த ஸ்ட்ரக்சரை வந்து ரூயின் பண்ண பார்க்குறோம். அவங்க கேப்சர் பண்ணாலும் நம்ம இப்படி திருப்பி கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு சென்டரில் மெஜாரிட்டி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பாஸ் பான் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஸ்லோ வின் தான். பட் அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அது வெட்டலைனாலும் பிரச்சனை இல்லை. இப்போ கிங் E3 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கிங் C5 அண்ட் தென் கிங் டு F4, கிங் டு D4, G into F6, அதுக்கப்புறம் G into F6. இப்போ ரொம்ப ஆக்டிவான ஒரு கிங்காக இருக்குது. ஏன்னா நம்ம கிங் எங்கே ஃபர்தராக போக முடியாது, பேஸ் பாயிண்ட்டை வந்து டார்கெட் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் ஐடியா. ஸோ A4க்கு அப்புறம் H6 போடுறாரு, பின் அதுக்கப்புறம் A5. அண்ட் அகெயின் இந்த பொசிஷனில் ஒன்லி மூவ் A5 டு வின் த கேம். இப்போ நம்ம வந்து லைட் ஸ்கோர்லேயே பானை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் A5 போகிறதா பெட்டர். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கிங் ஆல்ரெடி ஆக்டிவாக இருக்குது, ஜஸ்ட் 2 moves அவே ஃப்ரம் 2 or 3 moves அவே ஃப்ரம் கெட்டிங் டு த பான். அப்போ லைட் ஸ்கோர் பிஷப்பும் வச்சுருக்காங்க, ஈஸியாக டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த காரணத்தினால நமக்கு ஆக்சுவலாக மூவே கிடையாது. கிங் சைடில் கன்சிடர் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மூவ் போட்டிங்கன்னா தென் அவ்வளோதான் செட். பிஷப் டு B3 இந்த பான் அட்டாக் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் மேலே ஏற்றுறீங்க அப்படின்னா தென் பிஷப் F7 போட்டு இந்த பான் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ கேம் இஸ் ஈக்குவல். ஸோ லூசிங் கிடையாது, ஈக்குவல் ஆகிடும். ஸோ அதனால தான் A5 வந்து விளையாடுறாரு, சான்ஸே கொடுக்காம. ஸோ பிஷப் F1, பின் அதுக்கப்புறம் திரும்ப அதே போல் அவர் டார்கெட் பண்ண போகிறாரு. பட் அதுக்குள்ளே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இங்கே சென்டரில் பிரச்சனையை உருவாக்குறாரு. இங்கே நீங்கள் கேப்சர் பண்ணீங்க அப்படின்னா கிங் டேக்ஸ் E5, அதுக்கப்புறம் நம்மளுடைய F1 வந்து ரோல் ஆக போகுது, கண்டினியூஸாக சப்போர்ட்டோட போகும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இந்த பானை டார்கெட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், தென் A6, பிஷப் இஸ் ப்ரொடெக்டிங் நைஸ்லி. ஸோ இப்போது கிங் C5 தான் வந்தாகணும். அப்படி இல்லைனா நீங்கள் கிங் A5 போயிட்டு கூட இப்படி டார்கெட் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா F4 போடலாம். பிஷப் C8 தென் பான் F5. நீங்கள் இங்கே கேப்சர் பண்ணுற இந்த நேரத்தில் நம்ம தாராளமாக கேப்சர் பண்ணலாம். ஏன்னா உங்கள் கிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பானோட அந்த ரூல் ஆஃப் த ஸ்கொயருக்கு ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஸோ அதனால் அது பாசிபிள் கிடையாது. ஸோ இந்த காரணத்தினால தான் அவர் என்ன ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா ஸோ அது ஒர்க் அவுட் ஆகாது, நம்ம கிங் D5 போடுவோம்னு சொல்லி வராரு. பட் அதுக்கப்புறம் அந்த பானை கேப்சர் பண்ணி எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்னொரு பானை வச்சுக்கிறாரு. அதை கேப்சர் பண்ணுற நேரத்தை பயன்படுத்தி கிங்கை ஆக்டிவேட் பண்ணிடுறாரு. இப்போ இனிமேல் கிங்குமே உள்ளே இனிமேல் வர முடியாது. அதுக்கப்புறம் பிஷப்பை சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு. ஸோ பிஷப் C6, பான் F4, பிஷப் B7, பான் F5, பிஷப் C6 அண்ட் இந்த பொசிஷனில் கிங் E5 ஆடின உடனே வந்து பார்த்திங்கனாக்கா ரிசைன் பண்ணிடுறாரு. அந்த அனலைசிஸ் பொசிஷன் நான் வந்து காமிச்சிட்ருக்கேன். பட் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஹான்ஸ் நீமன் வந்து ரிசைன் பண்ணிட்டார். ரொம்ப சிம்பிளான ஒரு கேம் அண்ட் ஒரே ஒரு சின்ன டாக்டிக்ஸில் ஒரு பானை வின் பண்ணார். அந்த பானை வச்சு கேமை ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிட்டார் அனீஷ் கிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு அனீஷ் கிரி. அவர் நிறைய டோர்னமெண்ட்ஸ் நிறையா விளையாடிருக்காரு. நோட்டபுளாக டாடா ஸ்டீல் கூட வின் பண்ணார் ரீசெண்டாக.
அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட கரியர்லேயே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வின் அப்படின்னு சொன்னால் இது ஃபிடேவோட கிராண்ட் ஸ்விஸ் நான் சொல்வேன். ஏன்னா ஓப்பன் டோர்னமெண்ட்டில் அவர் வித்தவுட் லாஸ் இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணது நல்ல ஒரு விஷயம். ஸோ இங்கே கிங் E5க்கு அப்புறம் ஏன் ரிசைன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கிங் E7 பிஷப் C4 பிஷப் C6 பான் F4. ஐடியா என்னென்னா நீங்கள் இந்த பிஷப்பையும் பானையும் வச்சு இங்கே ஒரு வால் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு கிங்கை வந்து ஃபர்தராக இந்த பக்கம் கொண்டு போய் இந்த வீக் பானை டார்கெட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பானை நம்ம வந்து குயின் ஏற்றணும். ஸோ எப்படின்னு சொல்லி பாருங்கள். பிஷப் B7 பான் F5 பிஷப் C6 அண்ட் தென் செக்கு கிங் E8 போனதுக்கப்புறம் கிங் E6 போகலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாக கூட இங்கே போகலாம். ஸோ பிஷப்பை ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஸோ கிங் F8 கிங் D6 பிஷப் F3 கிங் C7 அதுக்கப்புறம் பிஷப் டு A8 அண்ட் இங்கே கிங் B8க்கு அப்புறம் ஈஸியாகவே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த பானை வந்து கேப்சர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பிஷப் மூவ் பண்ணி அந்த மாதிரி ஆகிடும். இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரும், அதுக்கு நம்ம ஏன் இங்கே மூவ் பண்ணணும், பிஷப்பை நம்ம இங்கேயே சும்மா பண்ணிகிட்டு இருக்கலாமேன்னு தோணும். ஏன்னா டபுள் அட்டாக் வராது. ஸோ கிங் B8க்கு அப்புறம் A6 கிங் A7 பிஷப் B7 இஸ் நாட் பாசிபிள். ஸோ பிஷப் டு C6 மேபி அண்ட் தென் அந்த பான் ட்ராப் ஆகும். திரும்ப நீங்கள் இந்த மாதிரி பிஷப் வச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ கிங்னால் ப்ரோக்ரஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ட்ராப்பில் மாட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் சுற்றி வர்றதுக்குள்ளே நம்ம இந்த பானை வந்து குயின் ஏற்றிடலாம். அதனால தான் அவர் வர முடியல. பிஷப் A8க்கு அப்புறம் பான் டு A6 பிஷப் E4 பின் அதுக்கப்புறம் பான் A7 அண்ட் பிஷப் டு A8. இதே போல் டான்ஸ் ஆடினா எப்படி ப்ரோக்ரஸ் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். கிங் C5க்கு அப்புறம் பிஷப் வச்சு நம்ம பிஷப் சேலஞ்ச் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் பிஷப்னால ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அவர் வேறு எங்கேயான வந்தோன்னா குயின் எடுத்துடலாம். ஸோ கேப்சர் பண்ணதுக்கப்புறம் கேப்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கப்புறம் குயின் பண்ணலாம். ஸோ இந்த காரணத்தினால தான் ஹேன்ஸ் நீமன் வந்து ரிசைன் பண்ணுறாரு. அண்ட் இப்போ நம்ம வந்து குயிக்காக ரிசல்ட்ஸ் பேஜ் பார்த்துட்டு ஃபிடேவோட கிராண்ட் ஸ்விஸ்ஸை முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இதுதான் ஃபைனல் ஸ்டாண்டிங்ஸ் ஆஃப்டர் 11 ரவுண்ட்ஸ். ஸோ 8 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு அனீஷ் கிரி. அண்ட் நான் சொன்ன மாதிரி அவர் வந்து வித்தவுட் லாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்கோரை. ப்ளஸ் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 2838 ஒரு 12.5 ரேட்டிங்ஸ் வந்து ஏற்றிருக்காரு. அதுக்கப்புறம் 7.5ல ஆக்சுவலாக 3 பேர் இருக்காங்க. மத்தாயஸ் ப்ளூபம், அனிதிஷா ஃபிரூஷா, வின்சென்ட் கெய்மர்னு சொல்லிட்டு. பட் இதில் டை பிரேக் வந்து மத்தாயஸ் ப்ளூபம்க்கு வந்து பெட்டராக இருந்ததுனால ஆக்சுவலாக வந்து அவரும் கேண்டிடேட்ஸ்க்கு செலக்ட் ஆகிருக்காரு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு மத்தாயஸ் ப்ளூபம் அஸ் வெல். ஸோ ஏன்னா அவர் நிறைய டோர்னமெண்ட்ஸில் அவர் விளையாடிருக்காரு. நிறைய கேம்ஸ் நான் காமிச்சிருக்கேன். பட் அவரை தோற்ற கேம்ஸ்லாம் நிறைய காமிச்சிருக்கோம். ஐரனியாக இருக்கும் இது கேட்குறதுக்கு. பட் திஸ் இஸ் த ஃபேக்ட். ஏன்னா மற்ற பிளேயர்ஸ் நம்ம எதிர்பார்த்த பிளேயர்ஸ் யாரும் வந்து உள்ளே வர முடியல. இன்ஃபேக்ட் அர்ஜுன் வந்து கொஞ்சம் க்ளோஸாக ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு லாஸ் இல்லாமல் இருந்தால் மேபி அவருக்கு சான்ஸ் அதிகமாக இருந்திருக்கலாம். அப்படி பார்த்தா நிறைய மேபி வரும் இல்லையா? ஸோ தட்ஸ் ஹவ் எப்படி இந்த டோர்னமெண்ட் வந்து இப்படி தான் முடியும். ஸோ 7 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காரு அர்ஜுன் அண்ட் அபிமன்யு மிஸ்ரா 7. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஹால் வந்து 7ல் ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. வெரி குட். அதுக்கடுத்து விதித் குஜராத்தி 7ல் ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. நல்ல ஸ்கோரு. இப்போது மீதி பிரக்கும் ப்ளஸ் மற்ற பிளேயர்ஸ் ஈவன் நம்ம வேர்ல்டு சாம்பியனும் வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் இருப்பாங்க. நம்ம வந்து உடனே தேடி பார்த்துடலாம். ஸோ குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா கடைசி 2 ரவுண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வின் பண்ணியிருக்காரு. கேப்ரியல் சர்கேஷியன் ப்ளஸ் ஆண்ட்ரி வோலோக்விட்டின் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் வந்து பீட் பண்ணியிருக்காரு. ஸோ பிரக் வந்து பார்த்திங்கன்னா 6 பாயிண்ட்ஸ் நீமனோட தோற்றனால திரும்ப ஒரு கேம் ட்ரா. ஸோ நிக்கோலஸ் தியோதரோட ஸோ டீசெண்டாக ஃபினிஷ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ப்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் இட். ஸோ இப்போ நம்ம வந்து விமன் செக்ஷன் போகும்போது நான் அப்போலேருந்து சொல்லிகிட்டே இருந்தேன் வைஷாலி ரமேஷ் விஷ்பாபு வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. உங்கள் டை பிரேக்கில் பெட்டராக இருந்தனால வைஷாலி வந்து பார்த்திங்கன்னா டோர்னமெண்ட்டை வின் பண்ணிட்டாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு வைஷாலி. ஸோ ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் ஆக்சுவலாக இந்தியன் விமன் செஸ்க்கு. ஸோ அதாவது ஒரு சில பேர் லைக் ஹரிகா துரோணவல்லி அல்லது வந்து பார்த்திங்கன்னா திவ்யா, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொனரு ஹம்பி, ஸோ இவங்கெல்லாம் போயிட்டு இப்போது வைஷாலி வந்து பார்த்திங்கன்னா ஈவன் திவ்யா இப்போவும் நல்லா ஆடிட்டு தான் இருக்காங்க. பட் வைஷாலி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது பெரிய விஷயம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு பெஞ்ச் மார்க் வந்து திரும்ப செட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். திரும்ப யார் வேணாலும் பின்னாடி இருந்து வரவங்க இந்த மாதிரியான டோர்னமெண்ட்ஸ் வின் பண்ண முடியுன்றதான் ஒரு ஐடியா. ஸோ ஹரிகா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6.5ஓட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வைஷாலி வந்து பார்த்திங்கன்னா 8 பாயிண்ட்ஸோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு லாஸ். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி கத்ரினா வந்து பார்த்திங்கனாக்கா கேத்ரின் லாக்னோ வந்து வித்தவுட் லாஸ். ஆக்சுவலாக செக் பண்ணி பார்த்துருவோம். வித்தவுட் லாஸ். வெரி இன்ட்ரெஸ்டிங். பிபி சாராவும் வித்தவுட் லாஸ். பட் ஓகே 8 பாயிண்ட்ஸில் வைஷாலி வின் பண்ணிட்டாங்க. ஸோ செகண்டு இப்போ கத்ரினா வந்து செகண்ட் இருக்கிறதுனால இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா விமன்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ ஃபிடேவோட கிராண்ட் ஸ்விஸ் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்து வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான டோர்னமெண்ட்ஸ் வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க.
நம்ம அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரோட் டு கிராண்ட் மாஸ்டர்ஸ் சீரிஸ் வந்து கண்டினியூ பண்ணுவோம். இன்கேஸ் எதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான நியூ டோர்னமெண்ட்ஸ் இல்லாத போது அதர்வைஸ் நம்ம கரண்ட் ஈவெண்ட்டு அப்படி இல்லைனா ரோட் டு கிராண்ட் மாஸ்டர் நம்ம வந்து கவர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.